சாமி வயசும் போயிட்டு இருக்கு. சரி ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கு. வேகமா பண்ணணும் சாமி. தம்பி, சொல்லுங்க சாமி. அது ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் சாமி? என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணணும் சாமி? முண்டக்கன்னியம்மன் கோயில் இருக்குல்ல, ஆ முண்டக்கன்னியம்மன் கோயில்ல ஆ 48 நாளைக்கு நீ வந்து விளக்கு போடணும் தம்பி. விளக்கு போட்டா விளக்கு போட்டா உன் கஷ்டம் தீர்ந்து எல்லாம் சரியா போயிடும் தம்பி. ரொம்ப நன்றி சாமி. நீங்க சொன்ன மாதிரி பரிகாரம் பண்ணி சாமி, எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப சரி. பாத்தி அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு என் பொண்டாட்டி ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. சரியா? தம்பி, சொல்லுங்க சாமி. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் சாமி? முண்டக்கன்னியம்மன் கோயில்ல 48 நாளைக்கு விளக்கு போடு. போட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். சாமி, எனக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரே சண்டையா இருக்கு சாமி. தம்பி, சொல்லுங்க சாமி. நீ என்ன பண்றானா, என்ன பண்ணணும் சாமி? முண்டக்கன்னியம்மன் கோயில்ல ஆ 48 நாளைக்கு விளக்கு போடு. விளக்கு போட்டா எல்லாம் சரியாயி சுமூகமாயி போயிருவீங்க. இந்த வருமானத்துக்கு வழியை காணுமே, ஒரு பையனும் பார்க்க வரல. வழக்கமா ஒருத்தன் வருவானே, அவனுக்கு நீங்க போன போட்ட வேண்டியதான். தம்பி, எங்க இருக்கீங்க? நான் கோயில்ல விளக்கு போட்டு இருக்கிறேன் சாமி. ஒரே பரிகாரத்துல தப்பா போச்சு. தொழில் ரகசியத்தை கண்டுபிடிச்சுட்டான். பரிகாரத்தை மாத்துவோம், விட்ட மாத்தி போடுவோம்.